ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரத வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 17. ஈஸ்வர ஆலம்பனம் சித்தம் குர்வதோ அனன்யராதசக மாயா குணமயி ராஜன் ஸ்வப்னவத் பிரத்யலீயத்த. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஈஸ்வர ஆலம்பனம் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களில் பூரண சரணடைந்து சித்தம் அவரது உணர்வை குர்வத பதித்து அனன்யராதச வழிதவறி செல்லாதவரும் பகவானுக்கு தொண்டு செய்வதை தவிர வேறெதையும் விரும்பாதவருமான ரந்தி தேவருக்கு மாயா சக்தி குணமயி இயற்கையின் முக்குணங்களை கொண்ட ராஜன் பரீட்சித் மகாராஜனே ஸ்வம்னவத் ஒரு கனவு போல பிரத்யலீயத மறைந்துவிட்டது. டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, மகாராஜா ரந்தி தேவர் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் நிலைத்தவராகவும் பௌதீக ஆசைகளிலிருந்து விடுபட்டவராகவும் உள்ள ஒரு தூய பக்தராக இருந்ததால் பகவானின் மாயா சக்தியால் அவர் முன் நிலைத்திருக்க இயலவில்லை. அதற்கு மாறாக மாயையானது ஒரு கனவு போல அவரிடமிருந்து முற்றிலும் மறைந்து போனது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். கிருஷ்ணா சூரிய சமக மாயாஹய அந்தகார யாகான் கிருஷ்ண தாகாத் நாஹி மாயார அதிகாரே. எப்படி சூரிய ஒளியில் இருள் இருப்பதற்கு வாய்ப்பில்லையோ அப்படியே தூய கிருஷ்ண உணர்வுடைய ஒருவரிடம் மாயை இருக்க முடியாது என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். மேலும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 14வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார். தைவீகியேஷா குணமயே மம மாயா துரத்யயா மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே. ஜட இயற்கையின் முக்குணங்களை கொண்டதான என்னுடைய இந்த தெய்வீக சக்தியை வெல்லுவது மிகவும் கடினம். ஆனால் என்னிடம் சரணடைந்தவர்களால் சுலபமாக அதை கடந்துவிட முடியும். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். மாயா சக்தியின் வசியத்திலிருந்து விடுபட விரும்பும் ஒருவன் எப்போதும் தன் இதயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஒருவன் எப்போதும் தன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 24வது பதத்தில் பகவான் கூறுகிறார். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. இவ்வாறு மனதை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் லயிக்கச் செய்வதால் மாயையின் ஆதிக்கத்தை ஒருவரால் கடக்க முடியும். மாயாம் ஏத்தாம் தரந்திதே என்று பகவான் கூறுகிறார். ரந்தி தேவர் கிருஷ்ண உணர்வு உடையவராக இருந்ததால் அவர் மாயையின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. இங்கு ஸ்வப்னவத் என்ற சொல் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ஜட உலகத்தில் மனம் பௌதீக செயல்களில் ஆழ்ந்திருப்பதால் ஒருவர் உறங்கும் பொழுது பல முரண்பாடான செயல்கள் கனவில் தோன்றுகின்றன. ஒருவர் விழித்தெழும் பொழுது அந்த செயல்கள் தானாகவே மனதில் ஐக்கியமாகி விடுகின்றன. அதுபோலவே ஒருவன் ஜட சக்தியுடைய ஆதிக்கத்தின் கீழ் உள்ளவரை அவன் பல திட்டங்களை தீட்டுகிறான். ஆனால் அவன் கிருஷ்ண உணர்வினன் ஆகும்போது இத்தகைய கனவு போன்ற திட்டங்கள் தானாகவே மறைந்து விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரத வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 17 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.